ஹலோ காய்ஸ் அண்ட் மை ஸ்வீட் பாலிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம நாக்ஷிக்கு ஒரு நியூ இன்ஷாட் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் சொன்னால் இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகே, இந்த ஸ்டோரியை பற்றி அவ்வளோவா இன்ட்ரோ கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு நார்மலான காலேஜ் ஸ்டோரி தான். அண்ட் இது கொஞ்சம் ஜென்சி பேஸ்டாக இருக்கிறதுனால சில விஷயங்கள் உங்களுக்கு இன்அப்ரோப்ரியேட்டாக இருக்கலாம். அப்படி இருந்தது அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஓகே, சரி வாங்கடா நம்ம ஸ்ட்ரைட்டாக கற்றுக்குள்ள போகலாமா? அட் தி வெரி மார்னிங் டைம் நீங்கள் எப்பயும் போல் உங்கள் காலேஜ் கேம்பஸ்குள்ளே என்டர் ஆகுறீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட் எமிலி அரைக்க பறக்க உங்கள் முன்னாடி தான் ஓடி வந்துட்டுருக்கா, ஒயன் ஒயன்னு கத்திட்டு. ஹே ஒயன், ஹே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுண்டி. ஹே சில், இப்போ எதுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துட்டுருக்க எமிலி? என்ன ஆச்சு? என்ன தலை போகிற காரியமா? சொன்னால் உனக்கு அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயந்தான். சரி சரி ஓகே, முதல்ல ப்ரீத் இன். என்ன ஆச்சு? மெதுவாக சொல்லு. அது ஒயன், நம்ம தேங்க இருக்கான்ல? ஆமாம், அவனுக்கு என்ன? அவன் நம்ம ப்ளே கிரவுண்டில் இல்லை, நிறைய ஜூனியர்ஸ் பொண்ணுங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு ஃப்ளர்ட் பண்ணிகிட்ருக்காண்டி. என்ன சொல்கிற? கொஞ்சம் தெளிவாக சொல்லு. அதான் நான் சொல்கிறது உனக்கு புரியலையா? அங்கே ப்ளே கிரவுண்டில் நீயே போய் பாரு, அப்போ தான் உனக்கு தெரியும். ஒரு பொண்ணோட ரொம்ப பக்கத்தில் அந்த பொண்ணோட கையை பிடிச்சிட்டு நான் தேங்க பார்த்தேன். இப்போ தான் பார்த்தேன் ப்ளே கிரவுண்டில். என்ன சொல்கிற எமிலி? இதை பொடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் புக்ஸ் எல்லாம் அவகிட்ட கொடுத்துட்டு நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ளே கிரவுண்ட் நோக்கி தான் ஓடி போயிட்டுருக்கீங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் அவன் மனசில்? என் கூட அப்படி இப்படிலாம் இருந்துட்டு இதெல்லாம் ரொம்ப ஓவர் தேங். இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாது. நானும் ஒரு பொண்ணு தான். நான் என்ன தான் திட்டினாலும் அந்த அழகான கரடி மூஞ்சி வச்சு நீ எப்போ பார்த்தாலும் மயக்கிடுறல. இப்போ சாலிடாக எனக்கு ஒரு ரீசன் கிடச்சிருக்கு. இரு, உனக்கு இருக்க தேங். யார் அவன்? என் சக்காலத்தையும் நான் பார்த்தே ஆகணும். இல்லை இல்லை, நீ நிறையா பேர் கூட அப்படி சுற்றிக்கிட்டு இருக்கல, என்னெல்லாம் நீ மதிக்க கூட மாட்டேங்கிற. உனக்கு இருக்கு தியாங். அங்கே என்ன பண்ணுற அப்படின்னு நீங்கள் ஒரு கத்துறீங்க. அப்போ தியாங் அப்படியே அவன் ப்ளே கிரவுண்டில் இருந்து மேலே எட்டி பார்க்குறான். நீங்கள் ஸ்டெப்ஸ்க்கு மேலே அப்படியே நின்றுட்டுருக்கிறத பார்க்குறான். தியாங்கோட போவு பார்க்கலாமா? டே நான் மச்சான், இன்றைக்கி ஃபஸ்ட் இயர்ஸ்லாம் வராங்க. நம்ம செகண்ட் இயர் வேறு போயிட்டோம். ஃபஸ்ட் இயர்ஸ்லாம் கூப்பிட்டு வச்சு கலாய்க்கணுமே. டே தியாங்கா, கலாய்க்கிறது வேற, ஆனால் எந்த பொண்ணு கூடயும் எப்பயும் போல் ஃப்ளர்ட் பண்ணிடாதடா. நம்ம ஒயன் அப்புறம் அவ்வளோதான், உன்னை கடிச்சே தின்றுவா. டேய் அவளை பார்த்துக்கலான்டா, அவளை எப்படி மடக்கிறதுன்னு எனக்கு தெரியும். சரி பாரு, டேய் புதுசாக ஒரு மஞ்சள் கலரில் சுடி போட்டு ஒரு பொண்ணு வருது பாரு, அந்த பொண்ணை பிடி. ஹலோ எல்லோ சுடிதார். என்னையா கூப்பிடுறீங்க? ஏய் உன்னை தாண்டி அவங்க கூப்பிடுறாங்க. ஐயோ, இது என் காலேஜோட ஃபர்ஸ்ட் டே. என்னை தனியாக விட்டுறாதீங்க, என் கூடயே இருங்க. ஏய் நாங்கள் போகணும், எங்களை விடு. எங்கள் எல்லாரும் சேர்ந்து வாங்க. அந்த 4 பிள்ளைங்களும் இங்கே வாங்க. என்ன 4 பேர்த்த கூப்பிடுறாங்க? நம்ம எல்லாருமே வா. அவங்கள தான் கூப்பிடுறேன், புரியலையா? இவன் என்னடி இப்படி கத்துறான்? பார்க்குறக்கு கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக இருக்கான். வந்து ஸ்டார்டிங்லேயே ஒரு ஹேண்ட்ஸமான சீனியரை பிடிக்க போகிறோன்னு நினைக்கிறேன். வாங்கடி போகலாம். ஏய் எனக்கு பார்த்தாலே பயமாக இருக்குது, வேண்டாம் நம்ம அங்கே போக வேண்டாம். ஏய் வாங்க போகலாம், கூப்பிடுறாங்க. இப்படி அவங்களுக்குள்ளார பேசிட்டு அப்படியே நம்ம தேவன் கூப்பிட அந்த சைடு வந்திருப்பாங்க. ஆமாம், எந்த இயர் நீங்கள்? ஃபஸ்ட் இயர் சீனியர். ஏன் அந்த மஞ்சள் சுடி பேசாதா? ஏய் நீங்கள் வாடி. சீனியர் என் கையை விடுங்க, வேண்டாம். இப்போ எதுக்கடி இப்படி துள்ளுற? ஃபஸ்ட் இயரில் அப்போ கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். சரி சரி, உன் பேர் என்ன? வேண்டாம் வேண்டாம் சீனியர், என்னை விடுங்க. ஏய் நான் எவ கையும் பிடிச்சதில்ல தெரியுமா, என் ஒயின் கையை தவிர. உன் கையை பிடிக்கிறேனா அப்போ அர்த்தம் என்னடி? ஒயனா? அது யாரு? அவ தாண்டி என் ஆள். இல்லை இல்லை, என் ஃப்ரெண்ட் வித் பெனிஃபிட்ஸ். உனக்கு புரியுதுல்ல? ஐயோ அந்த மாதிரியா? ஏன் உனக்கு வேணுமா?
நீயும் வரனா வரலாம், பிரச்சனை இல்லை. பார்க்குறதுக்கு நல்லா கொலுகு மொழிகுன்னு இருக்க. ஆ இல்லை சீனியர், எனக்கு பயமாக இருக்கு, என்னை விடுங்க. ஏய் நெல்லடி, ஓவரா பண்ணாதுன்னா அப்புறம் கையை பிடிச்சாம வேற எங்கேயாவது பிடிச்சிட போகிறேன். என்ன இப்பெல்லாம் பேசுகிறீங்க? என்ன இவர் இப்பெல்லாம் பேசுகிறாரு? டேய் தியாங்கா, வேணாண்டா. எனக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான்டா, வேணாம் விட்டுரு. அவ்வளோதான், கூப்பிட்டல, ரேகிங் பண்ணியாச்சு, நீங்கள் போங்க. அந்த ராட்சசி வர்றதுக்குள்ளார நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க. டேய் இருறா, அவன் வந்தால் என்ன பிடுங்குவா பார்த்துடலாம். ஏய் நீ நில்றி, நான் சொல்கிறேன். உன் பேர் என்னன்னு இப்போ வரைக்கும் சொல்லலை. நான் வேணா தேங்க. அவன் புல்லட் மேலே உட்காந்துட்டு ஒரு கையில் அந்த பொண்ணோட கையை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். நீங்கள் வந்து செம்ம கோவமா அவனை சப்புன்னு ஒன்று விடுறீங்க. தேங் சைலண்ட்டாக நிற்கிறான். அந்த பொண்ணு பயத்தில் அப்படியே அவனோட கையை தட்டி விட்டுட்டு, நான் இங்கேருந்து போகிறேன், சாரி அக்கா, சாரி அண்ணா, சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கேருந்து கிளம்பிடுறா. நீங்கள் சைலண்ட்டாக அவனை பார்க்குறீங்க. தியாங்கும் அப்படியே உங்களை தான் பார்க்குறான், எதுவுமே பேசாமல். மச்சான் டேய், ஐயோ சிவப்பு கலரில் இருக்குடா உன் கண்ணும், கையே பதிஞ்சிருச்சு, ஏன் இவ்வளோ கோவம் உனக்கு அப்படின்னு நம்ம சென்ஸ் நடுவில் வர நீங்கள் அவனை ஒரே ஒரு கான்டாக்ட் தான் விடுறீங்க. அவன் அப்படியே பயந்துக்கிட்டு பின்னாடி போயிடுறான். நீங்கள் கை கட்டிட்டு, என்ன தேங்க இதெல்லாம், வாயை திறந்து பேச போறியா இல்லை? ஏய் உனக்கு எதுக்கடி இப்போ இவ்வளோ கோவம் வருது? யார் நீ? யாரா? தியாங் என்ன சொல்கிற? நான் யாருன்னு உனக்கு இப்போ தெரியலையா? வயன், நீ யார் எனக்குனா? நீ யாருன்னு தெரியாமலாம் இல்லை, உனக்கு நான் யார், எனக்கு நீ யார், அதை கேட்குறேன். தியாங் நம்ம இவ்வளோ நாளாக ஃபைன், நம்ம இருக்கிற ரிலேஷன்ஷிப் ரொம்ப வெளியே சொல்ல முடியாத ஒரு ரிலேஷன்ஷிப் தான். வி ஆர் இன் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ். ஆனால் அதுக்குன்னு நீ ஒரு பொண்ணு கையை பிடிச்சிக்கிட்டு நிற்ப, நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? ஏய் சும்மா தாண்டி இருக்கணும். நீ என்ன என் ஆளா? நான் உன்னை லவ்வர் நான் சொல்லிட்டு தெரியுறேன், ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்ன்னு தானே சொல்கிறேன். அந்த லிமிட்டில் இருந்துக்கோ, புரியுதா? தியாங் உனக்கு புரியல தியாங். உன்னை எனக்கு பிடிக்கலைன்னா உனக்கு அந்த அந்த இடத்த கூட நான் கொடுத்துருக்க மாட்டேன். என்னடி இடம்? தியாங் வேண்டாம், நான் உன்னை அறிஞ்சது தப்பு தான். அதுக்காக கோவத்தில் இப்படிலாம் பேசாத. எத்தனை பொண்ணுங்க உனக்காக என்னை எதிர்த்து நின்னாலும் என்னால் சண்டை போட முடியும் தியாங். ஆனால் உனக்கு பிடிச்ச பொண்ணு முன்னாடி என்னால் சண்டை போட முடியாது. அதான் தெரியுதுல்ல, அந்த பொண்ணு நானாக இருக்கணும்னு விரும்புகிறேன். உனக்கு புரியலையா? என்ன உனக்கு நிஜமாலுமே பிடிக்கலையா? என்ன ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸாக மட்டும்தான் வச்சுக்கணும்னு இவ்வளோ நாள் நினச்சியா? ஆமாம், அவ்வளோதாண்டி, நம்மளுக்குள்ள அவ்வளோதான். இப்போ எதுக்கு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க தியாங்? ஏய் கையோடு தியாங், எனக்கு புரியுது. நேற்று ரெஸ்ட் ரூமில் நீ என் பக்கத்தில் அப்படி வருவோம், நான் வேண்டாம் அப்படின்னு சொன்னது தானே, அதுக்கு தானே. வா வா இப்போ பண்ணலாம், வா. ஏய் விட்ரி தியாங், இப்போ பண்ணலாம். ஒயின் பைத்தியமாடி நீ? ஆமாம், நேற்று என்னை தள்ளி விட்டு நீ போன அந்த கோவம்தான், அதுக்கு தான் அந்த பொண்ணை அப்படி பிடிச்சி இழுத்தேன். இல்லைனா அவளெல்லாம் மயிரா கூட கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டேன். அதுக்குன்னு இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லடி. காலையிலேயே டென்ஷன் எத்தாத, கிளம்பு. இல்லை தியாங், வா, நீ அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுற. நீ வா, நம்ம பண்ணலாம், வா, ரெஸ்ட் ரூம்குள்ளே போகலாம், வா. ஏய் பச்சையாக பேசாதடி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கானுங்க, கேவலமாக இரு. உனக்கே கேவலமா இல்லையா? தியாங் நான் உனக்காக தான் இது எல்லாமே பண்ணுறேங்கிறது உனக்கு புரியலையா? இல்லை தியாங், நீ வா, நம்ம பண்ணலாம். ஏய் நான் வேணாங்கிறேன்ல மயிறு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களை தள்ளி விட்டு அங்கேருந்து போயிடுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப மூட் அப்செட் ஆயிடுது. நீங்கள் அழுதுகிட்டே உங்கள் கிளாஸ்க்கு போயிட்டு அப்படியே யாரையும் பார்க்காம உங்கள் டெஸ்கில் போய் நல்லா அப்படியே படுத்துடுறீங்க. ஹே ஒயன், ஒயன் என்னாச்சு? உடம்பு முடியலையா? என்ன சொன்னான் தியாங் அப்படின்னு எம்எல்ஏ உங்களை அப்படியே பிடிச்சி இழுக்கும்போது தான் அப்படியே உங்களோட ஐஸில் இருக்க டியர்ஸ்லாம் அவள் பார்க்குறா. அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. அவள் உங்களை ஹக் பண்ணிவிட்டு, ஏய் என்னடி ஆச்சு? தியாங் உன்னை திட்டானா? ஆமாண்டி,
அவன் ஏன் இப்படி பண்ணுறான்? நான் பண்ணுறதெல்லாம் அவன் புரிஞ்சுக்க கூட மாட்டேங்கிறான். அவன் எனக்கு வேணவே வேணாம். நான் இது எல்லாத்தையும் முடிச்சுக்க போகிறேன். இதுக்கப்புறம் அவனுக்கும் எனக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. இதைத்தான் நீ எல்லா டைமும் சொல்கிற. உங்களுக்குள்ள இப்போ நேத்திக்கா சண்டை வருது சொல்லு. எப்பயுமே சண்டை வருது தானே? வயன் நீ சொல்லு. அவன் இந்த காலேஜ்லேயே சரியான ரெட் ஃப்ளாக்னு உனக்கு நல்லாவே தெரியும். நம்ம கிளாஸ்லேயும் தான். அவன் சரியான பேட் பாய், ப்ளே பாய், ரூடு, டாக்ஸிக்கு, ரெட் ஃப்ளாகு எல்லாமே. அப்புறம் எப்படி அவன் கூட இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு அக்செப்ட் பண்ண? நீ அந்த மாதிரி பொண்ணுமே கிடையாது. அப்புறம் எப்படி? இல்லை கிறிஸ்டி, அவன் என்னைக்காச்சும் ஒரு நாள் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, உன்னை என்னால் லூஸ் பண்ண முடியாது, ஐ லவ் யூன்னு சொல்லிட மாட்டானு தான். அதுக்காக மட்டும்தான் இப்போ வரைக்குமே நான் ஹோல்டப் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அவனோட வாயிலிருந்து அந்த வார்த்தை வராது போல். அவன் மேலே நான் பைத்தியமாக இருக்கேன். அதையே அவனால் புரிஞ்சுக்க முடிய மாட்டேங்குது. இல்லை, அவன் நினச்சிட்டான் அவன் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், அவன் என்ன எப்படி பண்ணாலும் நான் ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன்னு. இதுக்கப்புறம் நான் அப்படி பண்ண மாட்டேன். அவன் எவ்வளோ அழகாக இருந்தாலும் இதுக்கப்புறம் நான் அவனை பார்க்க கூட மாட்டேன் பாரு. அதுதான் நடக்க போகுது. உண்மை, நான் அவனை பார்க்கவே மாட்டேன். சரிடி, ஓகே ஓகே, அழுகாத வயன், பார்த்துக்கலாம். தியாங் எப்படியோ வந்து உன்கிட்ட சாரி கேட்பான் பாரு. ஆமாம், அவன் கண்டிப்பாக கேட்பான், எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அப்போ போயிட்டு இட்ஸ் ஓகே, இதுக்கப்புறமா இப்படி பண்ணாதன்னு மட்டும் நின்றாத என்ன எப்பயும் போல். இல்லை எமிலி, நீ வேணா பாரு, இந்த டைம் அவன்கிட்ட நான் ரைட்டாக பேச போகிறேன். வேணவே வேணாம், இதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கவே போகிறது இல்லைன்னு நான் கண்டிப்பாக சொல்ல போகிறேன் பாரு. இவன் கூடலாம் யார் இருப்பா? சரி அழுகாத, ப்ரொஃபஸர் வந்துட்டாருடி. அழுகாத அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல நீங்கள் அப்படியே கண்ணை தொடச்சிக்கிட்டு அங்கே உட்காந்துருக்கீங்க. உங்கள் ப்ரொஃபஸர் உள்ளே வரவும் எல்லோரும் குட் மார்னிங் சொல்லிட்டு எந்திரிக்கிறீங்க. அப்போ தான் கரெக்டாக தியாங்கும் உன்னோட கேங்கும் உள்ளேயே வந்திருப்பாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், என்ன நடக்குது? இன்றைக்கி மழை பெய்யும்னு நினைக்கிறேன். எப்பயும் தியாங் இப்படி வரவே மாட்டியே. எக்ஸ்கியூஸ் கூட கேட்காம தானே உள்ளே வருவ. இன்றைக்கி ஏதோ கொஞ்சம் நல்ல பையனாட்டு நடிகிறியே, என்னாச்சு? சார், உங்ககிட்டலாம் அதை சொல்லணுன்னு அவசியம் கிடையாது. நான் வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு அப்படியே கிளம்புறேன். சைலண்ட்டாக என்னை நோண்டாமல் இருந்தீங்கன்னா போதும் சார் அப்படின்னு சொல்லிட்டு தியாங் உள்ள வரான். அவனோட டீம் மெம்பர்ஸ்லாம் அப்படியே பின்னாடி போய் பேக் பெஞ்சில் உட்காந்துக்கிறாங்க. தியாங் மட்டும் உங்களோட டெஸ்க்கை நோக்கி தான் வந்துட்டுருக்கான். நீங்கள் கண்டுக்காத மாதிரி உட்காண்ட்ருக்கீங்க. எமிலி, வந்து எந்திரி, பின்னாடி போ. இல்லை தியாங், ஒயின் தனியாக இருப்பா. அதான் நான் இருக்கேன்ல, போடி. ஒயன், ஓகேடி, என்னை விட நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எமிலி அங்கேருந்து பயந்துட்டு பின்னாடி போயிடுறா. தியாங் உங்கள் பக்கத்தில் தான் உட்கார்றான், அது உங்களோட ஷோல்டர் டச் ஆகிற மாதிரி. நீங்கள் அப்படியே தள்ளி போய் உட்காரலான்னு பார்க்குறீங்க. அப்போ தியாங் அவனோட ஹேண்டை உங்கள் வேஸ்டில் வச்சு அப்படியே பிடிச்சி இழுக்கிறான் டைட்டா. தியாங் என்னை விடு, தியாங் என்னை விடு தியாங். ஓகே கிளாஸ், நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ப்ரொஃபஸர் அவரோட கிளாஸ் ஆரம்பிச்சிடுறாரு. ஒயன், சாரிடி, பாரு, நீ அடித்த தடயத்தில் என் கண்ணமே இப்போ வரைக்கும் சவுப்பாரு. போதுமா, கோவம் தீந்துருச்சா? தியாங், கையை எடு தியாங், வேண்டாம், எங்கள் மேக்க சீன் பண்ண வேண்டான்னு பார்க்குறேன். எனக்கு அதாண்டி வேணும். மேக சீன் பண்ணு, திட்டு, கொஞ்சு, என்ன வேணா பண்ணு, ஆனால் என் கூட பண்ணு. பைத்தியமா தியாங் உனக்கு? காலையில் நடந்ததுக்கப்புறம், இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் எப்படி வந்து என்கிட்ட பேச தோணுது உன்னால்? அதுவும் கிளாஸில் ப்ரொஃபஸருக்கு முன்னாடி இப்படி என் இடுப்பில் கையை வச்சு பக்கத்தில் உட்காந்துட்ருக்க. அதாண்டி மாமனோட தில்லுங்கிறது. இந்த மாதிரி எல்லாத்துக்கும்லாம் கிடையாது. உனக்கு கிடச்சிருக்குன்னு என்ஜாய் பண்ணுண்ணா. தியாங், எனக்கு இது வேண்டாம். எது வேணாம்? என்ன சொல்கிற நீ? தியாங், இடுப்பை பிடிச்சி கில்லாத. கொஞ்ச நேரம் அமைதியாக நான் பேசுகிறத கேளு. ஏய், என்னடி? இப்போல்லாம் நான் பண்ணால் நீ மயங்கிருவியே. நானே வந்து சாரி கேட்குறேன். என்னதான் நான் கொஞ்சம் ரூடாக இருந்தாலும் டாக்ஸிக்காக இருந்தாலும் சாரிலாம் நான் கரெக்டாக கேட்டுருவேண்டி. உங்ககிட்ட எனக்கு அந்த ஈகோ மயிரெலாம் வராது.
சாரி கேட்டேன்ல, விட்டுரு. இதுக்கு மேலே அதை பற்றி பேசாதேன்னா. காலையில் நீ கூப்பிட்ட வா பண்ணலான்னு, எனக்கு அப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ வரியா பண்ணலாம். இப்படிலாம் பேசி மயக்கிறது மட்டும்தான் உன் வேலை. இல்லை வயன், மயங்காத. இப்போ மட்டும் நீ மயங்கிட்டேன்னா அப்புறம் அவ்வளோதான், உன் லைஃபே போயிடும். இப்படியே உன்னை அவன் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்லேயே இருந்து வாழ்க்கையை தள்ளிடுவான். அப்புறம் வேறு ஏதாவது ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து இவ தான் என் ஆள், இதுக்கப்புறம் உன் கூட நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன்னு அவன் சொல்லிட்டானா உன்னோட ஹார்ட்டே உடஞ்சிரும் வயன். நீங்கள் ஒரு பெரிய மூச்சு விட்டுட்டு எங்கள் பாரத்தையா, நான் சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இது எதுலேயும் இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை. இதுக்கப்புறம் நம்ம இருந்த ரிலேஷன்ஷிப்பையும் பிரேக் பண்ணிக்கலாம். ஏய் நாடி சொல்கிறேன். என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? தியாங் மெதுவாக பேசு. மெதுவா கிளாஸில் இருக்கவங்களாம் பார்க்குறாங்க. தியாங் வேண்டாம். சரி, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இவ்வளோ நேரம் இவ்வளோ நாள் என் கூட உரசிட்டு நான் கூப்பிடும்போதெல்லாம் வந்துட்டு இப்போது போர் அடிச்சிருச்சா? எவன் கூட போகலான்றக? தியாங் வேண்டாம், நீ பேசுகிறது ரொம்ப கேவலமாக இருக்குது. இல்லை தியாங், நான் யாரு கூடயும் போகலான்னு இல்லை. உன் கூட தான் இருந்தேன். நீ தான் என்னோடய ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருப்ப எல்லாத்துக்குமே. ஏய், இந்த ரொமான்டிக் மயிறு பேச்செல்லாம் இங்கே வேண்டாம். உனக்கு நான் போர் அடிச்சிட்டேன் அதான்ல. உனக்கு நான் போர் அடிச்சிட்டேன் ஆல்ரெடி. ஆமாம் தியாங், நீ எனக்கு போர் அடிச்சிட்ட. இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு பிடிக்கலை. என்னோட பிரின்சிபல்ஸ்லாம் தாண்டி வாழ்க்கையில் இப்படிலாம் இருக்கவே கூடாது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி உன் கூட நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டேன். இப்போ தான் எனக்கு புத்தி வருது. இதுக்கு மேலே உன் கூட நான் இப்படி கண்டினியூ பண்ணுறதுக்கு எனக்கு சுத்தமாக இஷ்டம் இல்லை தியாங். ஐ டிசர்வ் பெட்டர். பெட்டர்னா எனக்கு புரியல, என்ன சொல்ல வர? லைக் எப்படின்னா, என்ன ரெஸ்பான்சிபிளாக பார்த்துக்கிற மாதிரி. எனக்கு உன்னை தான் பிடிச்சிருக்கு, நீ தான் வேணும், கடைசி வரைக்கும் உன் கூட மட்டும்தான் நான் இப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பையன் வேணும். இந்த மாதிரி உன் கூட எனக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் இவ்வளோதான், எல்லாம் ஒரு லிமிட் தான் அப்படின்னு என்னை சொல்லி ஹர்ட் பண்ணுற பையன் எனக்கு வேண்டாம். ஆமாம், ஐ ஹவ் மேட் மை மைண்ட். வேண்டாம் தியாங். உனக்கு என்னை விட்டால் நிறையா பொண்ணுங்க இப்படி வருவாங்க. அதுக்கப்புறம் வேறு எந்த பையன் வந்து என் கூட இப்படி இருக்கலாமான்னு கேட்டாலும் ஸ்லிப்பரில் தான் அடிப்பேன். வேண்டாம், எனக்கு வேண்டாம் தியாங். உன் கூட இருந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. உன்னை நான் மாற்றிடுவேன்னு நினச்சேன். ஆனால் ரெட் ஃப்ளாக் இஸ் ஆல்வேஸ் அ ரெட் ஃப்ளாக்னு நீ எனக்கு நிரூபிச்சிட்ட. வேண்டாம் தியாங். அவ்வளோதான் இல்லை, பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டல, அப்போ இதுக்கப்புறம் அவ்வளோதான். ஆமாம் தியாங், நான் சொல்ல வர்றது உனக்கு புரியலையா? ஆமாம், அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் சொல்லவுமே தியாங் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்கள் டெஸ்கை டம்முன்னு அடிக்கிறான். அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அவ்வளோ சைலண்ட்டாக அப்படியே பார்க்குறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் உங்கள் 2 ஹேண்ட்ஸையும் உங்களோட இயர்ஸில் வச்சுக்கிட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு அங்கே உட்காண்ட்ருக்கீங்க, உங்கள் டியர்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு. தியாங் அப்படியே அங்கேருந்து எழுந்திரிச்சு, ஓகே எல்லாம் அவங்கவுங்க வேலையை பாருங்க, கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டேன். டேய் வாங்கடா கிளம்பலாம் அப்படின்ட்டு தியாங் அங்கேருந்து கிளம்பிடுறான். அங்கே இருக்கவங்கெல்லாம் அவங்கள ஆக்வர்டாக பார்க்குறாங்க. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் காசிப் ரூமர்ஸ்னு அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. ப்ரொஃபஸரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சைலண்ட்டாக அவங்கள பார்த்துட்டு இருக்காரு. ஹே வயன், சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டியா? சொல்லிட்டேன்டி. பின்னாடி எல்லாம் உன்னை எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க தெரியுமா? வயன் இவ்வளோ சீப்பான கேரக்டரா? தியாங் கூட எப்படி இருக்கா பாரு, வேற பொழப்பே இல்லையா அப்படி இப்படின்னு. எமிலி வேண்டாம், இதுக்கு மேலே இதை பற்றிலாம் என்கிட்ட பேசாத. நான் பண்ணது எல்லாமே தப்பு. என்னோடய லைஃப்பில் நான் எடுத்த ஒவ்வொரு டிசிஷனும் தப்பு தான். அதே மாதிரி தான் தியாங்கும். நான் என் லைஃப்பில் எடுத்த ஒரு பெரிய மிஸ்டேக் அவன். சரி வயன், ஃபீல் பண்ணாத. முதல்ல கிளாஸை கவனிக்கிறீங்களா இல்லை எல்லோரும் எதுக்கு வரீங்கன்னு தெரில. சரி ஓகே, கிளாஸை கவனிங்க அப்படின்னு ப்ரொஃபஸர் அங்கே கத்துறாரு.
எல்லாரும் அவங்கவுங்க வேலையை அப்புறம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு இங்கே தேங்கோட நினைப்பாவே இருக்குது. இப்போ கூட என்னால் உன்னை லூஸ் பண்ணிட முடியாது. என் கூடையே இருன்னு சொல்ல முடியல தேங்குனால. நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன் தேங்குங்கிட்ட. ஐம் சாரி. சீரியஸாக நான் நினச்ச மாதிரி நீ என்கிட்ட இல்லை. நான் தப்பு பண்ணிட்டேன், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே நினச்சிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அங்கே நம்ம கேன்டீனில் செம்ம கோவமாக இருக்கான். அங்கே இருக்கிற சேர்ஸ் எல்லாம் அப்படியே கீழே காலை வச்சு உதைக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கான். டே தியாங்கா, இது காலேஜ் ப்ராப்பர்ட்டிடா, கோவத்தில் எல்லாத்தையும் போட்டு உடைக்காத, அப்புறம் சஸ்பெண்ட் பண்ணிட போகிறாங்கடா டே அப்படின்ட்டு சின்சானோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவன் கீழே தூக்கி போடுற சேர்ஸ் எல்லாம் எடுத்து மறுபடியும் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கானுங்க. இங்கே அவன் வந்து அப்படியே ரொம்ப கோவமாக உட்காந்துட்டு, டேய் ஒரு டீ சொல்லு, எனக்கு வெறி மயிராகுதுடா. அவள் எப்படிடா அப்படி சொல்லலாம்? அப்போ அவளுக்கு நான் போர் அடிச்சிட்டேன் இல்லை? அப்போது நான் அவ கூட இருந்தது எல்லாமே ஃபேகுங்கிற மாதிரி அவள் என்னை பண்ணிட்டு போயிட்டா. அவள் என்னை சீட் பண்ணிட்டு போயிட்டாடா. இப்போ எப்படிடா இன்னொரு பையன் கூட அவளை பார்க்க முடியும்? என்னால் பார்க்க முடியாது. இல்லை முடியாது, இருக்க முடியாது என்னால். எப்படிடா அவள் அப்படி இருக்கலாம்? டேய் தியாங், கோவப்படாதடா, காம் டவுன். நீயும் தான் என்னைக்கு காலையில் அவகிட்ட ஹார்ஷாக இருந்த, அதுக்கு என்ன பண்ணுறது? டேய் சின்சா வேணாம், நான் காலையில் கோவத்தில் பேசினான்னு உனக்கு தெரியாதா? நான் கோவத்தில் பேசிட்டேன்டா. வந்து எப்பயும் போல் சாரி கேட்கும்போது சரி இட்ஸ் ஓகேன்னு விட்டுட்டு வேலையை பார்க்க வேண்டியது தானே. அவள் எதுக்கு இப்படி பண்ணுறா? எனக்கு கோவமாக வருது. நான் என்னடா பண்ணேன்? டேய் தியாங்கா, அவன் நீ நினைக்கிற மாதிரி இல்லைடா. உனக்கு ஏன் அது புரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரில. பாரு, அவளை இப்போ வரைக்குமே நம்ம கிளாஸில் மட்டும் இல்லை, ஹோல் கேம்பஸுமே கேவலமாக கழுவி ஊற்றுது உன் கூட அவள் இருந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சு பேசி. டே ஜிம்னா வேணா, அவளுக்கு பிடிச்சதானே இருந்தா? அவளுக்கு பிடிச்சதானடா வந்தா என் கூட. அவளை என்னைக்காச்சு எனக்கு வேணான்னு சொன்னதுக்கப்புறம் அவளை நான் பிடிச்சி இழுத்துருக்கேனா? அவளை நான் அப்படி பண்ணதே கிடையாது. டே எனக்கு புரியுதுடா, ஆனாலும் அவளை எவ்வளோ கேவலமாக எல்லோரும் பேசுகிறாங்க தெரியுமா? நானே பார்த்துருக்கேன். ஆனால் அவள் உனக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டான் மச்சான். உன் கூட கிடைக்கிற அந்த ஒரு 5 minutes ஹாப்பியான டாக்குக்காகவும் நீ அவள் கூட இருக்கிற அந்த ஒரு இன்டிமசிக்காகவும் தான். ஆனால் நீ அதை புரிஞ்சிக்கல. அவளை நீ ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்தின. அவளுக்கு இப்போ பயம் வந்துருக்காதா? நீ வேறு ஒரு பொண்ணு கூட வந்து இருந்துட்டு அவரும் நீ வெறும் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸாக தான் இருந்த, இதுக்கப்புறம் இவன் என் லவ்வரு, இதுக்கப்புறம் நம்ம பேசிக்க வேணாம், குட் பாய் அப்படின்னு சொன்னானா அவளுக்கு அந்த பயம் வந்திருக்காதா? அதனால தான் நீ அப்படி சொல்கிறதுக்கு முன்னாடி அவள் சொல்லி என் பண்ணிட்டா. 2 பேர்த்துக்கும் நல்லது தான் என்னை பொறுத்த வரைக்கும். டேய் ஒத்தா, நீ ஏன் ஃப்ரெண்ட்ஸா இல்லை அவள் ஃப்ரெண்ட்ஸாடா? நீங்கள்லாம் ஏன் ஃப்ரெண்ட்ஸ் தானே, எனக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசணும். மச்சான் நாங்கள் ஃபேக்ஸை பேசுகிறோம்டா, உன்னால் அதை புரிஞ்சுக்க முடில. இப்போ நீயே சொல்லு, அவளை வேற ஒருத்தங்க கூட நீ இருந்த மாதிரி இருந்தா விட்டுருவியா? அது எப்படிரா? நான் இருக்கும்போது நான் மூடிக்கிட்டு தானே இருக்கேன், வேற அவள் பின்னாடியா சுற்றுறேனா? அவள் கூட அப்படி இருந்ததுக்கப்புறமா எனக்கு புரியுது. நானாக தான் போய் கேட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸாக இருக்கலாமான்னு நானாக தான் கேட்டேன். ஆனால் அதுக்கு அவள் ஒத்துக்கிட்டான் மச்சான், ஒத்துக்கிட்டா. டே மச்சான், உனக்கு புரியல. இவ்வளோ பொசசிவ்னஸ் ஆகுதுன்னா அதுக்கு பேர் லவ் தான்டா. அவளை உன்னால் லூஸ் பண்ண முடியாதுண்ணா. எப்படிரா? வேற ஒருத்தனை அவள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ ஒத்துக்குவியா? அவள் வந்து உங்ககிட்ட நீ வெறும் என் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் மட்டும்தான், உன் கூட என்னால் அப்போல்லாம் இருக்க முடியாது, என் பண்ணிக்கலாம் நீ சொன்னால் நீ விட்டுருவியா? நீ இருக்கிற ரிலேஷன்ஷிப் தப்பு மச்சான், வேண்டாம். உனக்கு அவளை பிடிச்சிருந்தா லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிரு மச்சான். எதுக்கு இந்த விளையாட்டெலாம் சொல்லு. டேய் எனக்கு யார்கிட்டையுமே பேச பிடிக்கல, விடுங்கடா, யாரும் என்கிட்ட பேசாதீங்க. சரி மச்சான், காம் டவுன் ஆகுடா, இந்தா டீ குடி, டீ கேட்டல டீ குடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தியாங்க இங்கே கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி இதுக்கப்புறம் என்னடா பண்ணலான்றிய தியாங்? எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலடா. அவள் என்னமோ பண்ணிட்டு போட்டும், நான் கேட்கவே மாட்டேன். டேய் மச்சான், நிஜமாலுமே வாடா.
டே தேங்கா, எங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த பொண்ணுக்கு உன் மேலே எவ்வளோ பொசிஷனஸ் இருக்கோ அதை விட உனக்கு அதிகமாக இருக்குன்னு. நிஜமாலுமே நீ தான் சொல்கிறியாடா? ஆமாண்டா, அவள் என்னமோ பண்ணிட்டு போட்டோம். எனக்கு இப்போது அவளை பற்றி நினைக்கிறே பிடிக்கல. அவள் என்னமோ பண்ணிட்டு போட்டோம். இதுக்கப்புறம் பாரு, இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணாலும் நான் கேட்க மாட்டேன். முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டேல, இதுக்கப்புறம் பாரு. ஆனால் அவள் எப்பட்றா அப்படி சொல்லலாம்? ஐய டேய், இவன் திருந்த மாட்டான்டா, இவன் கூட இருந்தால் நம்ம சைக்காயிரும், கிளம்பலான்டா அப்படின்னு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கிளம்பிடுறாங்க. எதுவுமே வலியில. ஆனால் இதுக்கப்புறம் உன் கூட எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்போ இல்லைன்னு நினைக்கும் போது தான் கொஞ்சம் வலிக்குது. எப்படி நீ அப்படி சொல்லுவ? அப்போது என் மேலே இருக்கிற பாசம் அவ்வளோதான்ல, உன் மேலே எனக்கு அவ்வளோ பாசம் இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னதெல்லாம் பொய் தாண்டி, எல்லாமே பொய் தான். போயிட்டல, விட்டுட்டு போயிட்டல ஓயன் அப்படிங்கிற மாதிரி இங்கே தியாங் யோசிச்சுட்டு உட்காண்ட்ருக்கான். இந்த லவ்லேயே ரொம்ப ரொம்ப அழகான விஷயம் என்ன தெரியுமா? தவிப்புகள் தான். அவங்க நம்ம கூட இல்லைன்னா அவங்கள மிஸ் பண்ணுறது, அப்புறம் அவங்க இங்கே இருந்தால் எப்படி இருக்கும்னு அவங்கள பற்றி யோசிக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன தவிப்புகள் மட்டும்தான். ஓகே, வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக மறுபடியும் கதைக்குள்ளே போயிடலாம். ஓயன், என்ன காலேஜ் முடிஞ்சிருச்சுன்னு கிளம்புற போல? ஆமாம் சீனியர். இன்றைக்கி காலையில் தியாங்கோட ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிட்டியாமே, அப்படியா? ஆமாம். அப்போது நீ சிங்கிள் தானே? ஆமாம். சரி, ரொம்ப ஹாப்பியான நியூஸ் தான் இது. நாளைக்கு உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும். சொன்னால் நீ என்ன நினச்சிப்பேன்னு எனக்கு தெரில. ஆனால் இதுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, நாளைக்கு பார்க்கலாம். என்ன இவன் பாட்டுக்கு என்னமோ சொல்லிட்டு போகிறான். என்னமோ எல்லோரும் வந்து ஏன் நான் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிட்டேன்னு எனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டே உங்கள் கிளாஸை விட்டு வெளியே போகிறீங்க. அப்போ தியாங் வந்து உங்களை பிளாக் பண்ணி நிற்கிறான். என்னை பாரு, இப்போ எதுக்கு கண்ணை கீழே வச்சுட்ருக்க? என் மலவி, என் கண்ணை பாரு ஒயன். தியாங், இப்போ ஏன் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க? என்ன ஆச்சு? அவனுக்கு புரியலையா நான் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறேன்னு? ஆமாம்ல, நீ சொல்கிற டைலாக்லாம் இப்போ நான் சொல்கிறேன். புரியுதுடி, உன் பெயின் என்னன்னு நல்லாவே புரியுது. அதுக்குன்னு எதுவுமே இல்லைன்ட்டு போகிற? அவ்வளோதானா? அவ்வளோதான், நான் சொல்லிட்டேன்ல. தாங்க என்னை விட, நான் போகிறேன். நாடி ஓவராக பண்ணுற, விட்டா ஓவராக போயிட்டுருக்க. இப்போ எதுக்கு அவ்வளோ கோவப்படுற? நீ தானே சொன்ன நம்மளுக்குள்ள வேறு எதுவுமே கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸை தவிரன்னு. இப்போ நான் அதையும் பிரேக் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நீ சொன்ன மாதிரி நம்மளுக்குள்ள எதுவுமே கிடையாது. பாரி, நல்லா வச்சு ரிவெஞ்ச் வாங்காத என்ன ஒயன். உனக்கு நல்லாவே தெரியும், நீ பேசலைனா ஒரு மாதிரி இருக்குடி. நீ பார்க்கலனா, நீ வந்து பக்கத்தில் உட்காரலனா, நீ தள்ளி போன்னு விலகி விடும்போது ஒரு மாதிரி இருக்கு. உனக்கு புரியுதா இல்லையா? தியாங், எனக்கும் அப்படி தானே இருந்திருக்கும். எனக்கு புரியுது, எனக்கு நல்லாவே புரியுது. நீ சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நீ பண்ணுறது எல்லாமே எனக்கு ஃபீல் ஆகுதுடி. சரியா? வேணாம், இப்படி இருக்காத. பாரி ஓயன், வேணாண்டி, ஏன்டி இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த வாழை அப்படியே இடிக்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாயிருச்சு. நீங்கள் அப்படியே அவனை ஒரு மாதிரி டியரி ஐஸில் பார்க்குறீங்க. தியாங் அப்படியே சைலண்ட் ஆகிட்டு, சாரிடி, நான் எப்பயுமே இப்படி தான், உனக்கு தெரியும்ல, எனக்கு கோவன்ட்டா கொஞ்சம் இப்படி தான் பண்ணுவேன்னு. சாரி. பாரி, இப்படி மட்டும் பாகாதடி ஒயன். இல்லை தியாங், ஐ நீட் சம் டைம். என்னால் இதுக்கு மேலே கண்டினியூ பண்ண முடியாது. டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போயிடுறீங்க. தியாங்க்கு ஒரு மாதிரி ஐஸ்லாம் டியர்ஸ் ஆகுது. அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் கால் பண்ணுறான். டேய், என்னடா இன்னும் கேம்பஸில் தான் இருக்கியா? நீ போகலையா? டே மச்சான், நான் சொல்கிறது கேளு. அவளை பிடிக்கணும்டா. எனக்கு அவள் வேணும். நாளைக்கு அவளுக்கு நான் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்.
ஆ எப்படி ப்ரப்போஸ் பண்ணுன்னு சொல்லிக் கொடு மச்சான். டேய் யாரடா சொல்கிற, நம்ம ஒயினியா? அப்புறம் வேறு எவடா? அவள் கூட தானே சுற்றிட்டுருக்கேன், உனக்கு தெரியாதா? அவள் எனக்கு வேணும், அந்த ஃபிகரை நான் கரெக்ட் பண்ணும். அவள் ஏன் ஃபிகரு, நீ சொல்லு, எப்படி எப்படி ப்ரப்போஸ் பண்ணுறதுன்னு சொல்லு. டேய் நீ நார்மலாக போய் அவட்ட எனக்கு உன்னை பிடிச்சிருக்கே, இதுக்கப்புறமா இதை மூடி மறைக்கிறதுக்கு என்னால் முடியாது, ஐ லவ் யூன்னு மட்டும் சொன்னீன்னா கூட போதுண்டா, அவளை அக்செப்ட் பண்ணிவா. அந்த மாதிரி பொண்ணு தான். அவள் உங்ககிட்டேருந்து எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மச்சான். ஏய் மயிறு பிடுங்கி எனக்கு இது எல்லாமே புரியுது, நீ எனக்கு லெக்சர் எடுக்க வேணாம், புரிதா? நான் உங்ககிட்ட என்ன கேட்குறேன், அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணும், நல்லா நல்லா கிராண்டாக பண்ணும். எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி, அவள் ஏன் ப்ராப்பர்ட்டின்னு தெரிகிற மாதிரி சொல்லு, எப்படி எப்படி பண்ணும்? அப்படியா மச்சான், சரிடா. இன்னைக்கு காலையில் அவள் எல்லாத்துக்கு முன்னாடி ஒன்று அரைஞ்சால, அவளை நாளைக்கு எல்லாத்துக்கு முன்னாடியும் கிஸ் கொடுக்க வச்சிரு ப்ளே கிரவுண்டில். அதுக்கு முன்னாடி ஒரு ரோஸையும் ஒரு டைரி மில்கையும் வாங்கிட்டு போ. அவ்வளோதானாடா? மச்சான் போதும்னு நினைக்கிறேன். பையனை ஆல்ரெடி உன் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கா, அவள் ஓகே சொல்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்கு. நீ சொல்லிடுறா, பார்த்துக்கலாம். நான் வைக்கிறேன். டேய் ஆளு கூப்பிட்றாடா, நான் போகிறேன்டா. எல்லாம் ஜாலியாக இருக்கானுங்க, நான் மட்டும் பாரு உன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கேன், அது உனக்கு புரியவே மாட்டேங்குதுல்ல? இல்லை நான் தான் இந்த டைம் கொஞ்சம் ஓவராக போயிட்டேன். ஆமாம், நான் தான் கொஞ்சம் ஓவராக போயிட்டேன்ல. சரி, நான் பேசினதெல்லாம் தப்பு, நாளைக்கு எல்லாத்தையும் சரி பண்ணுறேன். உன்னை லவ் பண்ணுறேன்னு எல்லாத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். அவ்வளோதான், ஃபைனல், தி எண்ட் கேம் அப்படிங்கிற மாதிரி தியாங் நடிச்சிட்டு அப்படியே அவன் காலேஜ் விட்டு கிளம்பிடுறான். அது நெக்ஸ்ட் டே நீங்கள் எப்பயும் போல் உங்கள் காலேஜ்குள்ளே என்டர் ஆகுறீங்க. ஒரு மாதிரி ரொம்பவே சேடாக, பிகாஸ் இதுக்கப்புறம் தியாங்காக நீங்கள் வெயிட் பண்ணணும் அவசியம் கிடையாது, அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கணுன்னு கிடையாது, எதுவுமே இல்லை, ஜஸ்ட் நார்மல் காலேஜ் லைஃப் தான். ஸோ நீங்கள் அப்படியே யோசிச்சுக்கிட்டே ரொம்ப சேடாக மூஞ்சி வச்சுட்டு உள்ளே வரும்போது, ஒயன் சீனியர் என்ன உன்கிட்ட ஒன்று பேசணும், இந்த சைடு வரியா? என்ன பேசணும்? எனக்கு ஒரு மாதிரி மூட் ஆஃபாக இருக்குது, கொஞ்சம் நேரம் கழித்து பேசலாமா? இல்லடி, இது ரொம்ப சீரியஸான மேட்ரு. நேற்று நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நாளைக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னு, அதுக்கான டைம் வந்துருச்சு, நீ வா, இப்போ பேசினா தான் கரெக்டாக இருக்கும், வா வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அந்த சீனியர் நல்லா இழுத்துட்டு ஒரு ஓரமாக நிறுத்தி வச்சு பேசிக்கிட்டு இருக்கான். தியாங்கோனோட கேங்கும் அப்போ தான் அவங்களும் கேம்பஸ்குள்ளே என்டர் ஆகிருப்பாங்க. டேய் இது போதுமாடா, இந்த பக்கே போதுமா? டேய் மச்சான், இது எவ்வளோ ரொமான்டிக்காக இருக்குது தெரியுமா? இந்த மாதிரி நீ அவளுக்கு அது கொடுத்துறியா? அதனால்தான் மச்சான் பயமாக இருக்கு. நான் எவ்வளோக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணது கிடையாது, இவளுக்காக எல்லாமே பண்ணுறேன், அதுதான் ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அவள் வேணான்னு சொல்லிட்டானா என்னடா பண்ணுறது? அவள் எப்படா வேணான்னு சொல்ல முடியும்? அவள் இதுக்கு தான் இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்தா, உங்ககிட்ட ஒரு உண்மையான ரிலேஷன்ஷிப் எதிர்பார்த்தா. அது அவளுக்கு கிடைக்கும்போது எப்படி வேணான்னு சொல்லுவா? அதெல்லாம் அவள் வேணான்னு சொல்ல மாட்டா, நீ வா. டேய் இந்த டைரி மில்க் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் போலையே, இவ்வளோ பெருசா? டே தேங்காய் அவன் ஹார்ட்டை விட பெருசாக இருக்குடா. டேய் அவளுக்கு பிடிக்கும்ல, அவளுக்கு பிடிக்கணும்டா, அதுக்கு தான் வாங்கியிருக்கேன். அவளுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தேங் யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது அவங்க கேங்கே நீங்களும் சீனியரும் பேசிக்கிட்டு இருக்கிறதா ஸ்பாட் பண்ணுறாங்க. சீனியர் என்னென்னு கொஞ்சம் சீக்கிரமாக சொன்னீங்கன்னா நான் போவேன். அது ஒன்றும் இல்லை ஒயன், ரொம்ப நாளாக நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் சில பல காரணத்தால் என்னால் சொல்ல முடியாமல் போயிடுச்சு. உன்னை ஃபஸ்ட் இயர்லேயே நான் பார்த்தேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, உங்ககிட்ட வந்து பேசலான்னு ட்ரை பண்ணேன். ஆனால் உனக்கும் தேங்கும் இருக்கிற பாண்ட் ரொம்ப சீரியஸாக இருந்தது. அந்த டைம் என்னால் எதுவுமே சொல்ல முடியல, அதனால் விலகிட்டேன். ஆனால் நீ தான் அவன் கூட இருக்கிற எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் பிரேக் பண்ணிட்டியே. இப்போது எனக்கு ஒரு டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்ல, ஐ லவ் யூ டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்லும்போது உங்களுக்கு செம்ம ஷாக்டாக இருக்குது. அப்போது நான் தேங் கூட எப்போ பிரேக்கப் பண்ணுவேன், எப்போ நம்ம நடுவில் பூந்துக்கலான்னு தான் இவன் நினச்சிக்கிட்டு இருந்தானா? யார் இவன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கன்ஃபியூஸாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒயன் நீங்கள் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்கள் கையை பிடிக்கிறதுக்கு வரான். தேங் செம்ம கோவமா அவன் கையில் இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு
வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவனை நல்லா பஞ்ச் பண்ணுறான். நீங்கள் ஷாக்டாக கத்திடுறீங்க. என்ன என்ன நடக்குது தியாங் அப்படின்னு நீங்கள் கத்த, அவன் எதுவுமே பார்க்காம ஒரு மாதிரி ரொம்ப ஈவலாக அவனை போட்டு நல்லா அடிச்சுக்கிட்டே இருக்கான். அத்தா நினச்சேன்டா, எப்போ இவன் என்கிட்ட இருந்து விலகுவா, எப்போ இவளை தூக்கிட்டு போகலான்னு எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருந்திருக்கீங்கள, எனக்கு இப்போ தான் புரியுது. எப்படிரா எப்படி இப்படிலாம் இருக்க முடியுது உங்களால்? தியாங்க என்னை விடு, நீ அடிக்கிறனா என்னால் அடிக்காமல் இருக்க கொஞ்ச நேரம் ஆகாது. ஒயனுக்காக பார்த்துட்றியன். என்னடா ஒயனு? என்ன ஒயனு? மயிறு பிடுங்கி அவ்வளோ பெரிய ஆள் ஆயிட்டியா நீ? இரு உண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் செம்மையாக அடிக்கிறான். நீங்கள் தியாங்க பேக் ஹக் பண்ணிவிட்டு, தியாங்க அவனை விட தியாங், இப்போ ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிகிட்ருக்க, தியாங்க அவனை விடு அப்படின்னு நீங்கள் கத்திக்கிட்டு இருக்கீங்க. தியாங்க உங்களை பிடிச்சி தள்ளிட்டு அவன் மறுபடியும் அவனை அடிக்க தான் போகிறான். தியாங்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவனை தடுக்க ஆரம்பிக்கிறாங்க. டேய் மச்சான் விடுறா, டேய் தியாங்கா கொஞ்சம் காம் டவுன் ஆகு. ஒயன் பயப்படாத, உனக்கு தான் தியாங் பற்றி தெரியும்ல, அவனுக்கு கொஞ்சம் கோவம் வந்து அவன் இப்படி தான்மா பண்ணுவான். அது எனக்கு நல்லாவே தெரியும் சின்ஸ், ஆனால் இவன் ஏன் இப்படி முரட்டுத்தனமாக அடிக்கிறான்? தியாங் நான் உங்ககிட்ட இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை தியாங். சீனியர் எந்திரிங்க, ஐம் ரியலி சாரி, ரொம்ப வலிக்குதா? ஏய் அங்கே அவன்கிட்ட நடி பண்ணிட்டுருக்க. நீ வர வேண்டியது என்கிட்ட. வயன் எல்லாமே மாறிடுச்சா? உனக்கு என்ன சுத்தமாக பிடிக்கலையாடி? நான் என்னென்னமோ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தேன். போடி போ, அவங்கூடயே போ. டேய் விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தள்ளி விட்டு தேங்க அப்படியே ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்படியே அங்கேருந்து காலேஜோட மாடிக்கு தான் போகிறான். நீங்கள் அவன் எங்கே போகிறான்னு தெரியாமல் கன்ஃபியூஸ்டாக அப்படி நின்றுட்டுருக்கீங்க. வயன் ஒன்றும் இல்லை, பரவாயில்ல, உனக்காக தானே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சீனியர் இங்கே பாருங்கள், எனக்கு உங்கள் மேலே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. நான் தியாங்கிட்ட அப்படி சொன்னதுக்கு காரணம் அவன் புரிஞ்சுக்கிட்டு என்னை எப்படியாச்சும் மிஸ் பண்ணியாவது என்கிட்ட வந்து எனக்கு நீ தான் வேணும்னு சொல்லுவானா இல்லையாங்கிறதுக்காக மட்டும்தான். ப்ளீஸ் வேண்டாம், விட்டுருங்க. எனக்கு புரியுதுடி, இது என்னோடய ஃபீலிங்ஸ் மட்டும்தான், பரவாயில்ல. ஐ நோ, ஐம் ரியலி சாரி அண்ட் தேங்க்ஸ் ஒயின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனியர் அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம சின்ஸு அந்த பொக்கே சாக்லேட்லாம் அப்படியே தூக்கி போட்டதை எடுத்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உங்கள் கிளாஸ்க்கு போகலான்னு தான் பார்க்குறீங்க. அப்போ சின்ஸ் நடுவில் வந்துட்டு, ஒயன் ஒரு நிமிஷம். என்ன? இப்போது நீ ஆல்ரெடி மூட் ஆஃபில் தான் இருக்க. நான் அது இதையும் சொல்லி உன்னை இன்னும் மூட் ஆஃப் படுத்துறதுக்கு விரும்பலை. ஆனால் இந்த பொக்கேவும் இந்த ஃப்ளவர்ஸ் அண்ட் சாக்லேட்டும் தியாங் உனக்காக தான் வாங்கிட்டு வந்தான். இந்த இதை பிடிச்சிக்கோ. எனக்காகவா? அதான் நீ ஆசைப்பட்டல, தியாங் உங்ககிட்ட லவ் சொல்லணும், நீங்கள் 2 பேரும் ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டை க்ரியேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டல, அதுக்கு தான். அவன் புரிஞ்சுக்கிட்டான்டி, உன்னை விட்டுட்டு அவனால் இருக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டான். ஐயோ சின்ஸ், அது இப்போ வந்து சொல்கிற, உனக்கு வெக்கமா இல்லை? நான் ப்ரிப்பேராச்சும் பண்ணிட்டு வந்திருப்பேன், நீ முன்னாடியே சொல்லியிருந்தேனா? சிப்ப நான் ரெடி பண்ணேன், இப்போ என்னை பார்த்து எதுக்குச்சிங்கிறா இவ? எல்லா டைமும் சொல்கிறது தானே. ஏய் பாரி, வயன் எங்கே ஓடுற? தியாங்க தேடுறதுக்கு தானா? ஆமாம், அப்புறம் வேறு யார? அவன் காலேஜ் டெரஸ் மேலே இருப்பான்னு நினைக்கிறேன், தெரில. நீ அங்கே ஒரு டைம் பாருண்ண, அவனுக்கு கொஞ்சம் கடுப்பானா அங்கே தான் போவான். தேங்க்யூ ஸோ மச் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்கள் காலேஜ் மாடிக்கு தான் ஓடுறீங்க. ஐயோ, இது தெரியாமல் உங்ககிட்ட கொஞ்சம் ஹார்ஷாக பேசிட்டேனே, சாரிடா தங்கப்பையா, நான் தப்பு பண்ணிட்டேன். இதுக்கு தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். தியாங் உன்னை பார்த்து நான் சாரி கேட்டு அப்புறம் லவ்லோ சொல்லணும். இல்லை அவன் தான் ஃபஸ்ட்டு சொல்லணும். எப்போ நான் உன்னை பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டே ரொம்ப ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் மேலே போகிறீங்க. தியாங் இங்கே அவன் மாடியில் ஒரு எட்ஜில் அப்படியே ஒரு காலை வச்சுட்டு சிகரெட் அடிச்சுட்டு அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போது அவளுக்கு என்ன பிடிக்கவே இல்லைல்ல. நான் தான் தப்பாக நினச்சிட்டேன், ரொம்ப உத்தமின்னு நினச்சிட்டேன் அவளை இதுக்கப்புறம் பார்க்கவே கூடாதுடா தியாங்கா, பார்க்கவே கூடாது. உனக்கு பிடிச்ச சனியும் அவளை நான் பார்க்கவே கூடாது. பார்த்தா அப்புறம் மறுபடியும் போய் சாரிடி நிற்க தான் போகிறேன். இல்லை, அவளை நான் பார்க்கவே கூடாது
அப்படிங்கிற மாதிரி இங்கே தியாங் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நீங்கள் தியாங்கை பார்த்தோன்னே செம ஷாக்கா. தியாங் என்ன எச்சில் என்ன யோசிச்சு நின்றுட்டு இருக்க? தியாங் வேண்டாம், தற்கொலை பண்ணுறது அது முடிவில்லை. தியாங் வேண்டாம் அப்படியே சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவன் பக்கத்தில் போய் நிற்கிறீங்க. இவன் என்ன தற்கொலைன்னு பேசிகிட்டு இருக்கா? வேணா இருக்கிற கோவத்துக்கு இவ்வளோ வேணா தள்ளி விடலாம், நான் அதுக்கு சாகணும் அப்படிங்கிற மாதிரி தியாங் யோசிச்சுட்டு அப்படியே அந்த சிகரெட்டோட பஃபை கீழே போட்டு, ஏய் பெதுகிடிங்க அந்த அப்படின்னு அவன் சொல்கிறதுக்குள்ளே நீங்கள் போய் அவனை ரொம்ப அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. தியாங் ஐம் சாரி தியாங், நான் தெரியாமல் அவன்கிட்ட நான் கோச்சிக்கிட்டேன். பாவம் என் தங்கம், ரொம்ப திட்டேனா? நேற்று வர ஒன்று நான் அடிச்சிட்டேன். சாரி, இங்கே வலிக்குதா? சாரிடா என் தங்கம்ல, என் அழகு பையன்ல, ஐம் ரியலி சாரி. வலிக்குதா இன்னும்? ஏய் நாடி நடக்குதுங்க, நீ பாட்டுக்கு வந்து சாரின்னு கேட்குற. ஏய் நான் அந்த சீனியர் கூட போவேன்னு நினச்சா, ஹே இப்பெல்லாம் பேசிகிட்டு இருந்த மறுபடியும் அந்த கண்ணத்தை பழுக்க வச்சிருவேன் பார்த்துக்க. ஐயோ எவ பண்ணாலும் பண்ணிடுவா. சொல்லு, பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு என்ன அறைவேங்கிறல்ல, உன்னை நான் அறையிறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகாதுடி. ஆனால் நான் அப்படி பண்ண மாட்டேன். ஏன்னு சொல்லு. ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன்டி. ஆனால் அதெல்லாம் உனக்கு புரியாது. நீ அந்த மாதிரி ஒரு மொழிக்கு தானே போவ. அவனை மாதிரி தான் உனக்கு பிடிக்கும்ல, என்ன மாதிரிலாம் உனக்கு பிடிக்காது. அவங்க கூடயே போ. அவங்க கூட போயிருந்தா நான் ஏன் வந்து இங்கே நிற்க போகிறேன்? உனக்கு புரியவே புரியாதாடா? மக்காடா நீ, மக்கா. இப்போ எதுக்கடி துள்ளிட்டு வர? ஐயோ என்னை இவளை கீழே தள்ளி விட்டுருவா போலறியே. நான் வாழணும்டி, பல நாள் வாழணும். உங்க கூட நிறையா நாள் வாழ வேண்டியது இருக்கு. எவ்வளோ யோசிச்சு வச்சிருக்கேன், கொன்றாதடி. இல்லை நீ இந்த சைடு வா. தியாங்கா நான் உன்னை லவ் பண்ணுறேன்டா, அது ஏன்டா உனக்கு புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? உனக்கு அது புரியவே புரியாதா? அது எனக்கு புரிஞ்சனால்தான் நானே உனக்கு லவ் சொல்லலான்னு வந்தேன். ஆனால் சரி அதை விடு, அது அன்எக்ஸ்பெக்டட். சரியா? எனக்கு அவன் மேலாம் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து உன் மேலே மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதை நீ புரிஞ்சுக்கணும்னு சொல்லி தான் இவ்வளவும் பண்ணேன். ஐம் சாரி. தேங்க அவன் உங்கள் 2 கணத்தையும் பிடிச்சிட்டு, பாரி இல்லாத லைஃப் என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல, உனக்கு எப்படின்னு தெரில. ஆனால் நான் முடிவு பண்ணிட்டேன், நீ தான் என் பொண்டாட்டி. அது தடுக்கிற மண்டையில் மண் வெட்டி. அது உனக்கு புரியுதுல்ல? நீயும் லவ் யூனா நானும் லவ் யூ தான். நீ லவ் யூ இல்லைனாலும் நான் லவ் யூ தான். புரியுதுல்ல? நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு தெரியுமா? எனக்கு கிடைக்காம போயிட்டேனா என்னோடய லைஃப் எப்படி இருக்குன்னு யோசிச்சு கூட பார்க்க முடியல. நேற்றெல்லாம் தூங்க முடியலடி. நீ உன்னை பற்றி மட்டும்தான் நினச்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் உனக்கு புரியவே புரியாது. எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு தெரியுமா உன்னை? நான் மட்டும் உன்னை மிஸ் பண்ணியிருந்திருக்க மாட்டேனா? நீ என்கிட்ட உன்னோட உண்மையான ஃபீலிங்ஸை எப்பயுமே கன்ஃபர்ஸ் பண்ண மாட்டேன்னு எவ்வளோ பயந்துருந்துருக்கேன் தெரியுமா? எவ்வளோ நாள் பயந்துருந்துருக்கேன் தெரியுமா? நேற்று மட்டும் இல்லை, எப்பயுமே. சாரிடி. இதுக்கப்புறம் உன்னை விட்டு நான் பிரியவே மாட்டேன். நிஜமா உன்னை விட்டு பிரியவே மாட்டேன்டி. உண்மையா? இதுக்கப்புறம் பிரியவே மாட்டேன்டி. சாரி. இது எல்லாத்தையும் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? உனக்கு ஒரு மாதிரி இல்லையாடி? இருக்க சத்தியம் வெறி பிடிச்ச மாதிரி பண்ணாத. காலேஜில் இருக்கோம். ஏன் நம்ம பண்ணதே இல்லையா? சொல்றி. உன்னை என்னால் விட முடியாதுரி. இதுக்கப்புறம் என்னால் உன்னை விடவே முடியாது. அது உனக்கு புரியுதுல்ல? விட முடியாது. ஐ ரியலி மிஸ்ட் யூ. ஐ லவ் யூ டி அப்படின்னு உங்களுக்கு அவன் கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். நீங்களும் அவனை கிஸ் பேக் பண்ணுறீங்க. இப்போ சொல்கிறேன்டி, நல்லா கேட்டுக்கோ. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நீயும் நானும் பிரியணும்னு ஒரு சுச்சுவேஷன் வந்தால் கூட உன்னை மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். உன் கூட மட்டும்தான் நான் இப்படி இருப்பேன். புரியுதா? நானும் அப்படி தான். நீ
இந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடிலேருந்தே நான் அப்படி தான் இருக்கேன். தியாங், இங்கே வேண்டாம், காலேஜ் பாத்ரூம்குள்ளே போகலாமா? ஏ, கரெக்டான ஐடியா சொல்லியிருக்கேடி. இன்றைக்கி கிளாஸ் போகாமல் கட் அடிச்சிடலாம். நீ வா அப்படின்னு சொல்லிட்டு தியாங் அப்படியே ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவங்கள இழுத்துட்டு போகிறான். ஓகேடா, நான் இப்படியே இந்த கதையை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் இந்த ஸ்டோரியில் நான் கன்வே பண்ணணுன்னு நினச்சது, எப்பயுமே ரியாலிட்டியில் இந்த மாதிரி இங்கே நான் தியாங்க போர்ட்ரே பண்ணியிருக்கிற மாதிரி ரெட் ஃப்ளாக்ஸ், அவங்கக்கிட்டே பியூரான லவ்வை எதிர்பார்க்க முடியாது. அண்ட் இப்போது ஜென்சியில் நிறையா ரிலேஷன்ஷிப் வருது, டெக்ஸ்டுவேஷன்ஷிப் அண்ட் பெஞ்சிங், அந்த மாதிரி நிறையா அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு உண்மையான ட்ரூவான லவ்வை பர்சியூ பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ட்ரூவான அழகான ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். அதை சொல்கிறதுக்கு தான் நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் கொண்டு வந்தேன். ஓகேடா, உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேரும் பண்ணிவிடுங்க. ஓகே, ஐ லவ் யூ ஆல், டேக் கேர், பை பாய்.